Hello friends, நான் தான் சந்திரன். இன்னைக்கு என்ன நம்ம பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா இந்த டெட் எக்ஸாம் உடைய ஆல் டிக்கெட் எப்படி டவுன்லோட் பண்றது அப்படின்றத தான் பார்க்க போறோம். ஓகேவா? பட் நம்ம என்ன பண்ணோம் அப்படினா Google Chrome வந்து ஓபன் பண்ணிக்கிறேன். அதுல Google சர்ச் பண்ணிட்டு இதுல வந்து நான் டைப் பண்றதை வந்து டைப் பண்ணுங்க. பட் உங்களுக்கு டைரக்ட்டா லிங்க் வேணும் அப்படினா நம்மளுடைய வீடியோ கீழ டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கோம். ஓகேவா? அந்த லிங்கை கிளிக் பண்ணீங்க அப்படினா உங்களுக்கு டைரக்ட்டா அந்த வெப்சைட் குள்ளே ஓபன் ஆகும். ஓகேவா? நான் இப்போ என்னன்னு பண்றேன் பாருங்க. TNSET எக்ஸாம் ஆல் டிக்கெட் 2025 அப்படின்னு சொல்லிட்டு சர்ச் பண்றேன். சர்ச் பண்ண உடனே எனக்கு ரெண்டாவதா கொடுத்திருக்காங்க பாருங்க. TNSET 2024 கொடுத்துருக்காங்கல்ல, அதை வந்து இது பண்ணுங்க. அந்த TRB அப்படின்றத கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஜஸ்ட் இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். இந்த பேஜ் கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா அங்கே கிளிக் ஏர் டு டவுன்லோட் அட்மிட் கார்டு அப்படின்னு இருக்கும். ஓகேவா? அதை வந்து கிளிக் பண்ணுங்க. இப்போ அந்த அட்மிட் கார்டு அப்படின்றத கிளிக் பண்ணினா உங்களுக்கு சைட் வந்து ஓப்பன் ஆகிடும். ஓகேவா? இந்த சைட்டோட லிங்க் தான் நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன். டேரெக்டாக வந்து ஓப்பன் பண்ணிங்க. ஓப்பன் பண்ணிட்டு நம்ம என்ன பண்ணோம்னா உங்களோட ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் கீழே டேட் ஆஃப் பர்த் வந்து நிறைய பேர் தப்பாக போட்டீங்க. என்னன்னா ஃபர்ஸ்ட் டேட்டு ஸ்லாஷ் மந்த்து ஸ்லாஷ் அடுத்து உங்களுடைய இயர். ஓகேவா? இப்போ நான் வந்து எப்படி டைப் பண்ணணும் பாருங்க. என்னோட ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் என்னுடைய அப்ளிகேஷனில் கொடுத்துருக்கேன். அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் வந்து ஜஸ்ட் செலக்ட் பண்ணி டைப் பண்ணிவிடுங்க. ஓகேவா? இப்போ நான் என்னுடைய ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் ஃபுல்லாகவே என்டர் பண்ணுறேன். என்டர் பண்ணதுக்கப்புறம் உங்களுடைய பாஸ்வேர்டு, இந்த பாஸ்வேர்டு வந்து நீங்கள் நிறைய பேர் தப்பாக கொடுக்குறதுனால உங்களுக்கு இன்வேல்டுன்னு வருது. அப்போ நான் என்ன பண்ணோம் அப்படின்னா உங்களுடைய டேட்டு ஃபஸ்ட்டு அந்த 02 இருந்தாலும் 02ன்னு கொடுக்கணும். ஓகேவா? அதுமாரி கொடுத்து ஸ்லாஷ் கொடுத்து மந்த் ஸ்லாஷ் இயர் கொடுத்துட்டு சப்மிட் அப்படின்றத கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஓப்பன் ஆகிடும். ஓகேவா? இப்போ வந்துச்சுங்களா? இப்போ அட்மிட் கார்டு வந்துருச்சு. கேண்டிடேட்டோட டீட்டெயில் வந்து கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிங்க. உங்களோட நேமு, அடுத்து ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பரு அண்ட் ரோல் நம்பரு அண்ட் எக்ஸாம் டேட். ஓகேவா? இப்போ இங்கே அட்மிட் கார்டு அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்க. ஓகேவா? கீழே வந்து அட்மிட் கார்டு இருக்குல்ல, அதை வந்து ஜஸ்ட் கிளிக் பண்ணுங்க. இப்போ அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி வந்து ஓப்பன் ஆகிடும். ஓகேவா? ஓகே, இப்போ எனக்கு வந்து அட்மிட் கார்டு வந்துருச்சுங்களா? ஓகே, என்னோட ரோல் நம்பரு, என்னோட ஃபோட்டோ, என்னோட சைன் எல்லாம் கரெக்டாக இருக்குது. பட் என்னோட எக்ஸாம் சென்டர் எங்கே போட்டிருக்காங்க அப்படின்றத நான் எப்படி பார்க்கணும் அப்படின்னா ஜஸ்ட் உங்களோட ஆல் டிக்கெட்டே கீழே கொடுத்துருக்காங்க பாருங்க. எக்ஸாமினேஷன் சென்டர்னு இங்கே பாருங்க. எக்ஸாமினேஷன் சென்டர் வந்து எங்கே கொடுத்துருக்காங்களா? சேலம் ஆத்தூரில் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேவா? அதுவே எக்ஸாம் டேட் எப்போ அப்படின்னா இங்கே டேட் ஆஃப் எக்ஸாம் 8/3/2025, ரிப்போர்ட்டிங் டைம் வந்து 12:30 PM, கேட் க்ளோசிங் டைம் வந்து 1:30 PM, அந்த எக்ஸாமினேஷன் டைம் வந்து 2 PM அண்ட் 5 PM. ஓகேவா? அப்போ என்ன பண்ணோம்னா நீங்கள் ரிப்போர்ட்டிங் டைம் 12:30 அப்படின்னா நீங்கள் 12 மணிக்கெலாம் அங்கே போய் எக்ஸாம் சென்டரில் வந்து இருக்கணும். ஓகேவா? அப்போ தான் வந்து நீங்கள் எக்ஸாம் எழுத முடியும். அதனால் ஏன்னா ரொம்ப முன்னாடியே போகிறது நல்லது தான். உங்களுடைய இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க மாதிரி கீழே. அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் ஃபுல்லாக நீங்கள் ஒரு டைம் கேதர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்ன ப்ரூஃப்லாம் வேணுமோ, பட் ஏதாவது ஒரு ஐடி ப்ரூஃப் நீங்கள் கூட எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்கும். உங்களுடைய பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோவும் கூட எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்கும். ஜஸ்ட் அதை எடுத்துக்கங்க. எடுத்துகிட்டு இப்போ நீங்கள் இப்போ டவுன்லோட் பண்ணோம்னா மேலே அந்த டவுன்லோட் சிம்பிளை கிளிக் பண்ணி எந்த லொக்கேஷனில் வேணுமோ டவுன்லோட் பண்ணிக்கலாம். பட் இது வந்து பிசின்றதால அப்படி. இதுவே நான் பிசியில் அப்படியே பிரிண்ட் கொடுக்கணும் அப்படின்னா அந்த பிரிண்ட் சிம்பிளை கிளிக் பண்ணி மேலே எந்த பிரிண்டர் மாடல் வச்சிருக்கீங்களோ அதை கிளிக் பண்ணி பிரிண்ட்டும் கொடுத்துக்கலாம். பட் மொபைலில் இருந்தால் ஜஸ்ட் அது டவுன்லோட்னு கொடுத்த வேணே உங்களுக்கு டவுன்லோட் ஆகிடும். ஓகேங்களா? இப்படி தான் வந்து நம்மளுடைய அட்மிட் கார்டு வந்து டவுன்லோட் பண்ணிட்டு இதில் ஏதாவது சந்தேகம் இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக எனக்கு கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பாக நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். ஓகேங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம தமிழ் டெக்னாலஜியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூட இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்க. பார்க்கலாமா? பை.